கொள்கை காப்பி ஏதோ உங்ககிட்ட இருந்து அவர் எடுக்கல. நீங்க எதெல்லாம் எதிர்க்கிறீங்களோ அதையெல்லாம் அவர் எடுக்கணும்னு எடுக்கல. அவருக்கு தனி கொள்கை, அவருக்கு ஒரு தனி அது அரசியல் என்ன பாதை. கொள்கை அது? என்ன கொள்கை? ஏங்க தாவேக்கோட கொள்கையை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையை தான் அவங்க மேடை முழுக்க அது காட்டிட்டாங்க. அவங்க சொல்றது. நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை நீங்க சொல்லுங்க. ஒரு ஊடகவியலாளரா. இன்னைக்கு தமிழ்நாட்டை தெரியலல்ல. காப்பாற்ற வேண்டிய இதே மாதிரி தான் அந்த கட்சிக்காரன் எவன்ட கேட்டாலும் தெரியாது. ஏன்னா அங்க கொள்கைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொள்கைன்னா என்னன்னு அவன் கேட்பான். நீங்க கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை என்னன்னு கேட்பான். ஆனா எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. இல்லங்க, எங்க எங்களுக்கு ஒரு கொள்கையை கோட்பாடு தூக்கி இருக்கிறது. சுமக்கிறவங்க யாரும் பெருசா ஒண்ணும் சாதிக்கல தமிழ்நாட்டுல, சரிங்களா? என்ன தமிழர் உரிமை சார்ந்து வாழ்வியல் சார்ந்த இந்த வார்த்தை போராட்டங்களை தான் ரொம்ப தவறான வார்த்தை. கொள்கையை தூக்கி சுமந்தவர்கள் சாதிக்கவில்லை என்பதற்காக நல்லகண்ணு ஒரு கொள்கையை கொண்டிருந்தார். அவர் சாதிக்கல் என்பதற்காக நல்லகண்ணு கொண்ட கொள்கை தவறான நீங்க சொல்லுவீங்களா? நான் அப்படி சொல்லல. அப்படிதான் நீங்க சொல்ல வர்றீங்க. கொள்கையை தூக்கி சுமந்தவர்கள் சாதிக்கவில்லை. நல்லகண்ணு ஜெயிக்கலங்க. ஆனா நல்லகண்ணு தூக்கி சொந்த கொள்கை சரியானதா இல்லையா? காமராஜர் தோத்து போனாரு கடைசியா. பிறந்து போயிருக்குல்ல, கொள்கையை தூக்கி பிடிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு அதே கொள்கை ரூட்லயே போயிட்டு இருக்காங்களா? கொள்கையிலிருந்து பிறந்ததால் அவர்கள் பிறந்து விட்டார்களே ஒழிய, சரி, கொள்கையை தூக்கி சுமந்த அண்ணா இருக்கிற வரை சரியாக இருந்தது. ம். அண்ணாவுக்கு பிறகு வந்த ஒரு கொள்கையை கொள்ளை கருணாநிதி மாத்தினாரு. அது தவறா போச்சு.